வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐ எக்ஸாமோட டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து மொத்தம் வந்து 60 தேர்வு நடக்கும். இங்கே 58ன்னு கொடுத்துருக்கு, ஆனால் வந்து 60 தேர்வுகள் வந்து நடக்கும். ஷெடியூல் வைஸில் பார்த்தீங்கன்னா 60 தேர்வு வந்து கொடுத்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து சொல்லிவிடுவோம். முன்னாடியே வந்து எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்போ எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இந்த டெஸ்ட் பேட்சில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற முதல் 50 மாணவர்களுக்கு மட்டும் வந்து கட்டண சலுகை வந்து கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து எவ்வளோ நினச்சிங்கன்னா 350. ஆனால் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற முதல்ல சேர்ற 50 மாணவர்களுக்கு மட்டும் வந்து கட்டணம் வந்து 300 மட்டும்தான். டெஸ்ட் பேட்சில் வந்து ஒன்லைனர் நோட்ஸ் வந்து எக்ஸாம் முன்னாடி வந்து கொடுத்துருவோம். தேர்வு முடியுதுன்னா அதுக்கு அடுத்ததே கொடுத்துருவோம். இல்லைனா வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லா தேர்வுக்கும் வந்து ஃபஸ்ட்டே வந்து 6th to 12th வரைக்கும் உங்களுக்கு தேவையான நோட்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். அடுத்தது வந்து பள்ளி புத்தகம் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து சாஃப்ட் காப்பியாக வந்து அந்த குரூப்லேயே வந்து கொடுத்துருவோம். பாடவாரிய தேர்வு வந்து 24 தேர்வும், உளவியல் தேர்வு வந்து 12 தேர்வும், தமிழ் தேர்வு வந்து 6ம், திருப்புதல் தேர்வு 4ம், இப்போ பாடவாரியாக முழு தேர்வுகள் வந்து 9. முழு மாதிரி தேர்வு லாஸ்ட்டில் வந்து எஸ்ஏ எக்ஸாம் எப்படி நடக்குமோ அப்படி வந்து 5 தேர்வு நடத்துகிறோம். மொத்தம் வந்து 60 தேர்வு. இப்போ மேலே சொன்னது தான் கீழே வந்து சொல்லியிருக்கேன். இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து 60 தேர்வு நடக்கும். டைம் இருந்தால் அதுக்கு மேலே வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண பார்ப்போம். தேர்வுகள் வந்து எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நடக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக வந்து குரூப் கிரியேட் பண்ண மாட்டோம். அவங்களும் தனியாக வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். வாட்ஸ்அப்பில் கேட்குற நண்பர்களுக்கு வந்து இப்போ தேர்வு வந்து தமிழில் மட்டும் நடக்கும். இங்கிலீஷ் மீடியம் வந்து நடத்தலை, தமிழ் மீடியம் ஒன்லி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புகிறோம். இப்போ அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் ஒரு லிங்க் மூலமாக அனுப்புவோம், இல்லை நாங்களே ஆட் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து லிங்க் அனுப்புவோம். ஆட் ஆகாத நண்பர்களுக்கு வந்து நாங்களே ஆட் பண்ணுவோம். இப்போ ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருவோம். அந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்போ வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் மட்டும் எழுத பாருங்கள். இந்த ஏ4 ஷீட்டில் எழுதுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதினா தான் எக்ஸாம் பாயிண்ட் வந்து உங்களுக்கு டைம் வந்து மேனேஜ் பண்ண வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஷின் கூட வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் வந்தால் வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நாங்கள் மொபைல்லே பார்த்துக்கிறோன்னா மொபைல்லே கூட வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. 2023 எப்படி கொஷின் நடந்துச்சோ அதே கொஷின் பேட்டர்னில் தான் வந்து நாங்கள் வந்து கொஷின்ஸில் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு சேர அந்த 50 மாணவர்களுக்கு மட்டும் வந்து தேர்வு கட்டணம் 300 மட்டும்தான். இப்போ வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கலாம், ஃபஸ்ட்டே மெசேஜ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வந்து நாங்கள் அதில் 300ன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து நாங்கள் அந்த இதில் கணக்கு எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த நாங்கள் வந்து ஒரு லிங்க் அனுப்பி ஜாயின் பண்ணுவோம். இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து நாங்கள் வந்து நோட் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு 50 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அந்த 300 வந்து பே பண்ணாலும் நாங்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் 350 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ண பாருங்கள். இன்னும் எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேட்சுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வந்து எல்லா மெட்டீரியல் மேக்ஸிமம் அதில் வந்து அப்லோட் பண்ண பார்ப்போம். நம்ம காண்டாக்ட் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதுதான். நீங்கள் வந்து உங்களுக்கு எதனா வந்து தேவைப்பட்ட அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஆனால் ஜிபே நம்பர் வந்து இது இல்லை. ஜிபே வந்து நம்பர் வந்து வேறு கொடுப்போம். பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக வந்து பணம் அனுப்புறவங்க வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஜிபே நம்பர் வந்து பர்சனல் நம்பர். அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ண மாட்டோம், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டோம். 7 செகண்ட் ஜிகேவுக்காக வந்து இந்த நம்பர் வந்து நாங்கள் புதுசாக ஆக்டிவேட் பண்ணி ரன் பண்ணிட்டு வரோம். இந்த நம்பரில் நீங்கள் எது பண்ணாலும் வந்து உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி எடுக்கலன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே வந்து மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும். அது போக வந்து கால் பண்ணால் வந்து அந்த சிம் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து ரிப்ளை பண்ண முடியும். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு 5 or 6 நம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க யார் பார்த்தாலும் வந்து உடனே வந்து உங்களுக்கு இருக்க சந்தேகத்தை வந்து உடனே வந்து ரிப்ளை பண்ணி தந்துடுவாங்க. அதனால் வந்து இந்த நம்பரை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுக்குற ஜிபே நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை எதுவும் பண்ண மாட்டாங்க. 18/6/2024 வந்து ஃபஸ்ட்டு தேர்வு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா வந்து 17ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 50 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணப்படும். சிந்து சமவெளி நகரிங்கன்னா சிந்து சமவெளி நகரம் எங்கே இருக்கோ அந்த டாபிக் வைஸில் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ லெசன் வைஸ் கவர் பண்ணாமல் டாபிக் வைஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஏன் இப்படி கவர் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ சிந்து சமவெளி நகரம் வந்து 6th படிக்கிறீங்கன்னா 6th வந்து டேர்ம் 1 வந்து 3வது பாடத்தில் படிக்கிறீங்கன்னா திரும்ப 9th வந்து 2nd லெசனில் இருக்குது. அப்படி படிச்சிங்கன்னா இப்போ அதோட கண்டினியூட்டி தான் வந்து 9th இருக்கும். நீங்கள் இப்போ 6th படிக்குள்ளே 9th வந்து ஒரு அளவு மேக்ஸிமம் அட்டாச் ஆயிரும். நீங்கள் படிக்குள்ளே ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து இப்படி கொடுத்துருக்கோம்.
இந்த ஃபுல் ஷெடியூல் வந்து லைன் பை லைன் பார்த்துட்டு வந்தால் வந்து டைம் ஆகும். ஷெடியூல் வந்து பார்த்துட்டு வந்தால் அந்த ஷெடியூல் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கூட வரும். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஏற்கனவே இந்த ஷெடியூல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ புத்தகத்தில் வந்து எங்கேருந்து படிக்கணும் வேர் டு ஸ்டடி வந்து ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எஸ்ஐக்கு. ஃபஸ்ட்டு தேர்வோட கொஷின் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த டெஸ்ட்டோட கொஷின் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து எப்படி நம்ம டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெமோக்கு கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட டெமோ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுப்போம். மாணவர்களே, எந்த அகாடமியில் வந்து இவ்வளோ கம்மியாக வந்து டெஸ்ட் நடத்த மாட்டாங்க. நாம் வந்து நடத்திட்டு இருக்கோம். டிஎன்பிசிக்கு அப்படி தான் நடத்தணும், எஸ்ஐக்கும் அப்படி தான் நடத்த போகிறோம். டிஎன்பிசியில் கூட வந்து நாங்கள் வந்து நோட்ஸ் வந்து கொடுக்கல, ஏன்னா ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் புத்தகத்தை வந்து வச்சு அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு வந்து நாங்கள் போலீஸ்க்கு வந்து அவ்வளோ போலீஸ்க்கு வந்து அவள் டிஎன்பிசி மாதிரிலாம் கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். அதனால் வந்து நோட்ஸும் வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேக்ஸிமம் நோட்ஸும் கொடுத்துருப்போம். விருப்பம் உள்ள நண்பர்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லாமல் ஜிபே நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிபே நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்புனீங்கன்னா நீங்கள் அனுப்பிட்டு உடனே கால் பண்ணலாம் தேவை. நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா ஒரு 2 hours 3 ஹவர்ஸில் வந்து உங்களை வந்து டெலிகிராம் குரூப் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.